என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் இவ்வளவண்டு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் கொல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 முதல் சில வசனங்கள். வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். களி கூர்ந்து பலவிதமான கொண்டாட்டங்களின் நாட்களிலும், பிறந்த நாட்களிலும், திருமண நாட்களிலும் நம்மை நாமே சந்தோஷப்படுத்தி கொள்வதை பார்க்கிலும், அந்த நாட்களில் நாம் தான தர்மம் செய்து எளியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும். ஆம் பிரியமானவர்களே, யூதர்களுக்கு மொர்தெகாய் எழுதினது என்னவென்றால், வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலே யூதர்களுக்கு தங்கள் பகைஞரை நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின ஒரு மாதமாகவும் அந்த நாட்களை, அந்த மாதத்தை நாம் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நாட்களில் அவர்கள் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடும்படியாக, ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பும்படியாக மொர்தெகாய் கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்கள் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யும்படி அவர் திட்டம் பண்ணினார். ஆம், அந்த திட்டத்திற்கு யூதர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே செய்தார்கள், செய்ய தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, ஒரு பெரிய சிறையிருப்பிலிருந்து, பெரிய துக்கத்திலிருந்து, பெரிய ஒரு சஞ்சலத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்த பிறகு, அவர்கள் விருந்துண்டு சந்தோஷம் படுவது மாத்திரமல்ல, அதற்கு மாத்திரமே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தானம் தர்மம் செய்து அவர்களை விசாரித்து அவர்களை பராமரிக்கும்படி மொர்தெகாய் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பாவத்தின் வியாதியின்
பிசாசின் பிடியின் பலவிதமான செய்வன மந்திர கட்டுகள் பிடியிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, இந்த உலகத்தின் சஞ்சலத்திலிருந்து, பிசாசின் தந்திரத்தின் துக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் ரட்சிப்பினாலே நம்மை அலங்கரித்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து வைத்திருக்கிற தேவனுக்கு நாம் எப்படி நன்றிகடன் செலுத்துகின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் புசித்து சந்தோஷப்பட்டு ஏழைகளுக்கும் உதவி செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுகின்றார். இதுவே நாம் தேவாதி தேவனுக்கு செய்கிறதான நன்றி கடன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மொர்தெகாய் செய்த தீர்மானத்தின்படி, யூதர்கள் செய்த தீர்மானத்தின்படி, அவர்கள் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யும்படி அவர்கள் எடுத்த அந்த முயற்சியின்படி நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் முயற்சி எடுத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் செய்து எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சிறுமிப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வோம், தானம் தர்மம் செய்வோம். தேவன் கொடுக்கிற மகா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.